ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ விஜய் வந்து சூர்யா கிட்ட ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. அதனால தான் நம்ம சூர்யா சார் வந்து கன்ஃபார்மே பண்றாரு. சுந்தரவல்லி தான் எல்லாத்துக்கும் பின்னாடி காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கு மேலே அவங்க இந்த வீட்டில் விட்டே வச்சுக்க கூடாது, அவங்கள பற்றின உண்மை எல்லாருக்குமே சொல்லி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க சூர்யா சார். அதனால வீட்டில் எவ்வளோ பெரிய பூகம்பெல்லாம் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம நந்தினி வந்துட்டு என்னடாச்சு, நடந்ததெல்லாம் நடந்துச்சு, சரி இதுக்கு மேலேயாச்சும் நம்ம ப்ராப்பராக இருப்போம் அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம நந்தினியும் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து எப்படி ஒரு அடிமை மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரியே இருக்காங்க, ஒரு அடிமை பெண் மாதிரியே. ஆனால் வந்துட்டு அருணாச்சலாவுக்கு எல்லாருக்குமே நம்ம நந்தினி வந்து வித்தியாசமாக தெரியுறாங்க. ஏன்னா தங்கச்சிக்காக இவ்வளோ போராடுறா இவ, ஆனால் இங்கே இவளுக்கு எதனா ஒன்று சொன்னா அப்படின்னா வாயை முடிட்டு கம்முன்னு இருக்காளே, எப்படி தான் இவ சூப்பர் கேரக்டர்ல அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. சூர்யா சாருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கு. ஏன்னா இங்கே புள்ள பூச்சி மாதிரி இருக்காங்க. சுந்தரவல்லி அடிப்பாங்க, போவாங்க, எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நந்தினி எந்த தப்புமே பண்ணாம தான் எல்லா தண்டனையும் வாங்குவாங்க. ஆனால் அப்போ ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாத நந்தினி ஊரில் தன்னோட தங்கச்சிக்கு ஒன்றுனா எப்படி இறங்கி பண்ணுறாள். அப்போ நந்தினியோட கேரக்டர் நல்ல கேரக்டர் நிறையா இருக்குது, நமக்கு தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க நம்ம அருணாச்சலையா. அந்த சமயத்தில் தான் விஜய் வந்து சூர்யா கிட்ட போயிட்டு அண்ணா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த விஜய் வந்து இங்கேருந்து 2 பேரும் போயிருக்கும்போது நந்தினியும் சூர்யா போகும்போது நான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னா நீங்கள் அப்போ வந்துட்டு இல்லை, அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு வராத, ஏன்னா உன் ஃப்ரெண்டு வந்து இதுக்கு மேலே வரவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்து என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறதுல உண்மையா? ஆமாண்ணா, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க போனாங்களா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ தான் சூர்யா சாருக்கு ஒரு கிளாரிட்டியே வருது. அப்போ 100% வந்து சுந்தரவல்லி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வந்து இன்னையோட முடிச்சு விட்றணும் அப்படின்னு சொல்றது எல்லாருமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு டேடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இரு டேடி, ஹீரோயின் வரட்டும், ஹீரோயின் வந்த பிறகு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கல்யாணத்தை விட்டு சுந்தரவல்லியும் கூப்பிட வைக்கிறாங்க. சுந்தரவல்லி வந்ததுமே வந்துட்டு உண்மையை சொல்லுங்க, இந்த ஊரில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் சுதாகர் மட்டும்தான் காரணமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. சுந்தரவல்லி மூஞ்சி பிதன் முழிக்குது. ஏன்னா வந்து கையும் காலமா மாட்டிக்கிட்டாங்க. அப்படியே அமைதியா இருக்கும். சுந்தரவல்லியை வந்துட்டு அருணாச்சலையா நீ தப்பு பண்ணலன்னா சொல்லு சுந்தரவல்லி, ஏன் அமைதியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே வந்துட்டு அவங்க எப்படி டேடி சொல்லுவாங்க, நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்க ஒய்ஃப் மட்டும்தான், நந்தினி உயிரோட கொல்றதுக்காக பிளான் போட்டது, எப்படியோ நந்தினி கண்டத்துலேருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டான்னு சொல்லுவோம். அருணாச்சலையாவுக்கு கோவம் வந்துடுது. சீ, நீ இவ்வளோ கேவலமா கீழ்த்தரமா இறங்குவான்னு எனக்கு தெரியல நந்தினி, இது தெரியல சுந்தரவல்லி, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளுறாரு. இதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.